இங்க வாங்க. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபும் ஒரு ரத்னகுமார் எடுத்திருப்பாருன்னு லோகேஷ் கனகராஜ் சொல்ல சொல்லுங்க. ஓ ஃபேக்கா இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபும் ஃபேக்கா இருக்கும். அப்படிதானே உருட்டுவாங்க படம் நல்லா இல்லைன்னா. ஓ அப்படி வரீங்களா? தற்குறின்னு சொன்னா பாய வராங்க முன்னாடியே. படம் நிறைய இடங்கள்ல கேஜிஎஃப் உடைய சாயல் தெரிஞ்சது. மியூசிக்ல இருந்து அம்மா சினிமால இருந்து எல்லாமே கேஜிஎஃப் மாதிரியே கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஒரு இந்தியாவை பத்தின ஒரு இந்தியாவில எதுக்குமே அடங்காத ஒரு சாம்ராஜ்யத்தை பத்தின கதை. பார்ட் 2ல தான் என்ன விஷயங்கள்னு தெரியும். நிறைய இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட் கூட கேஜிஎஃப் எடுத்த இடத்துல எடுத்திருக்காங்க. செலவு மிச்சப்படுத்திட்டாங்க போல. மியூசிக்லாம் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. படம் பார்க்கலாம். பிரபாஸோட நடிப்பு நிறைய இடங்கள்ல பாகுபலி அப்படியே கொஞ்சம் கெத்தா மெயின்டைன் பண்ணாரு. படம் ஓரளவுக்கு கெத்தா ஒரு செட் ஆனிச்சா? கெத்து நிறைய பில்டப் கொடுத்தாங்க கடைசி வரைக்கும். ஆனா ஏன் கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் சின்ன விஷயம் நல்லா இருந்துச்சு கடைசியில. பார்ட் 2ல நல்லா இருக்கும். பார்ட் 2 நல்லா இருக்குது பாக்குறோம். எட்டு யாரு ஈரோடி நீ என்னடா படம் பாத்துட்டு வந்த? எங்களுக்கு என்னடா படமே பார்த்தா ஏகே சாவடிச்சிட்டா இல்ல. ஏன் படம் நல்லா இல்லையா? கேவலமா இருக்குடா. படம் எப்படி இருக்கு? ட்ரைலர் முடிஞ்சா மெயின் பிக்சர் அடுத்த என்ன ஒருபாடு சொல்லு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. மியூசிக்ல எப்படி போட்டுருக்காங்க? சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. பிரபாஸோட நடிப்பு நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் வேற லெவல் தான். ஃபைட் சீன்லாம் எப்படி இருக்கு? ஃபைட் சீன் தெறிக்கி விட்டேன். சதற விட்டு ரத்தமும் சதயமா இருக்கு ஃபுல்லாவே படம் ஃபுல்லாவே. ஓகே. படம் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? படம் மியூசிக் எப்படி இருக்கு படத்துல? நல்லா மியூசிக் போட்டுருக்காங்க. ஹீரோயினா இருக்காரு அந்த படத்துல? என்ன நீங்க நடிச்சது வேஸ்ட் தான். நடிச்சது வேஸ்டா? நல்லா இல்லையா படம்? படம் நல்லா இருக்கு. கொஞ்சம் அப்படியா? சரி ஓகே ப்ரோ பார்க்கலாம். படம் எப்படி? நல்லா இல்ல ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் இருக்கு. நல்லா இருந்துச்சு. பிரபாஸோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. வேஸ்ட் ப்ரோ. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இருடா நீயா? படம் இருக்கு. படம் எப்படி இருக்கு? செமையா இருக்கு. பிரபாஸோட நடிப்பு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நான் படம் சூப்பர் நல்லா இருக்கு. படம் செமையா இருந்துச்சு. ஆமா. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் படம் இருக்கு. படம் கமெண்ட்ஸ் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் எப்படி ப்ரோ? சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா வலிக்குதுனே ரைஸ். படம் நல்லா படம் எப்படி? படம் ஃபைட் சீன்லாம் எப்படி இருக்கு? ஃபைட் சீன் நல்லா. ஃபைட் சீன் தான் ப்ரோ. டைரக்ஷன் அவரோட டைரக்ஷன் நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு. பிரபாஸோட நடிப்பு ஆக்ஷனா பாகுபலியோட நல்லா இருக்கு. பாகுபலியோட நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. மியூசிக் நல்லா இருக்கா? சாங் நல்லா இருக்கு. சாங் நல்லா இருக்கு. ஓகே. படம் எப்படி இருக்கு? நல்லா தானே இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. ஹீரோயின் இருக்கா படத்துல? கீரன் ரெண்டு பேருக்கும் நல்லா ஆக்டிங் நல்லா ஆக்டிங். ஆனா படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு. படம் செம்மையா இருந்துச்சு. ஆமா. ஆனா படம் எப்படி இருக்கு? படம் இது கூந்தல் மாதிரி இருக்கு. கூந்தல் மாதிரி இருக்கா? ஆமா, இவங்க என்ன படத்தில் நடிச்சிருக்காங்கன்னா எங்க இருக்காங்க, என்ன ஊரு ஒன்றும் தெரியல. காட்டுவாசிகளா நாட்டுவாசிகளா இல்லை ஏலியன்ஸா ஒன்றுமே தெரிய மாட்டுது. மட்டும் வர்றாங்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எப்படி பேசுனாங்க தெரியுங்களா? நான் இங்கு வந்து ஒரு இடத்துக்கு என்னடா இல்லை இப்படியே படம்லாம் பேசிட்டாங்க. இந்த ஸ்ருதிஹாசனுக்கு ஒரு 200-250 ரூபா சம்பளம் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அது ஒரு 2-3 சீன் வந்து அதை மட்டும் சொல்லுது. வேற ஒண்ணுமே அந்த அம்மா வாய்ஸ் வேற பார்க்க முடியல. டாகை தூர்ல தான் இருக்கோம் எக்லியா இருக்கேப்பா அப்படின்னு இருக்க அந்த அம்மா. இன்னும் ஹாலிவுட். அப்புறம் படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்துச்சு. அப்புறம் கதை வரும்னு பார்த்தா என்ன வந்துச்சு? இன்ட்ரோல்லாம் வந்துச்சா? உச்சாதான் வந்துச்சு. இன்ட்ரோல் எங்கே வருது? அதுக்கப்புறம் சரி அங்கே போயிட்டு வந்து பார்த்தோம்னா அப்புறம் மறுபடியும் நான் நீ அப்படின்னு இருந்தானோ. அதோட அப்புறம் சரி தெரியல. அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டீங்களா? படம் 3 மணி நேரம் படம்ல? இல்லை 2.25 மணி நேரம் தான் படம். இது பெரிய சண்டை படம்ன்றாங்க. மொத்தம் 2 ஃபைட்டு தான் படத்துல. ஃபைட் சீன் இல்லையா? 2 ஃபைட்டு தான் இருக்கு படத்துல. இன்ட்ரோல ஒரு ஃபைட்டு, கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட்டு. மீதி ஃபைட்டுலாம் இது இருக்கு, கிடக்கு எடுத்து அடுத்த பார்ட்ல போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்ட்ல வரும். அவ்வளோதான் நடிப்பு. அவரோட பிரபாஸோட நடிப்பு அதான். பிரபாஸ் வந்து யாருன்னு வச்சுக்கேன், அவர் ஒரு வீடியோ கேம் விளையாடுறவர். வீடியோ கேம்ல செட்டில் ஆடுற மாதிரி அப்படி பொம்மை மாதிரி போய் அங்கே அடிக்கிறது இங்கே அடிக்கிறது. இந்த காலங்கள்லாம் நவுத்தி வச்சுலாம் அடிக்கிறது கிடையாது. அந்த பாகுபலியில் நடித்த அந்த ஃபீல்டில் இருக்கார் போல இருக்கு. தலையெல்லாம் வெட்டுறப்ப
பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களே இல்ல எதையோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிட்டு இப்படியே ஓடிட்டு இருக்கு. உனக்கு நடிக்கவும் தெரியல ஒன்றும் தெரியல, பாவமா இருக்கு. பிருத்திவிராஜ் பிருத்திவிராஜ் நல்லா நடிக்கிறேன். நான் நல்லா நடிச்சிருக்காப்புல. என்ன சீன் ஸ்கோப் நிறைய கொடுக்கல, நடிக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து நிறைய கொடுக்கல. டைரக்டர் அவரோட அவரு ஆமா அவருக்கு போன தடவை வந்து லோகேஷ் கனகராஜ் தற்கூரின்னு சொன்னதுக்கு பையன் பாயிரானோ. இப்போ என்ன தப்பு நடந்து போச்சுன்னு நான் கேட்குறேன். இந்த டேரக்டரும் அப்படிதான் ஒரே மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து 2017 தான் கரண்ட் இயரில் தான் நடக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் கருப்பை கட்டிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் கருப்பு வீட்டில் தான் இருக்காங்க. இல்லை பேக்ரவுண்டெலாம் ஒரு மாதிரி சாம்பல் அள்ளி பூசின மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. பளிச்சுன்னு தான் சந்தோஷமாக 4 பேர் இருக்க வேண்டியதுதானே. அது எந்த ஊர்னே ஃபஸ்ட்டு தெரியல நமக்கு. எதுவும் செவ்வாய் கிரகத்தில் போய் உட்காந்து படம் எடுத்தாங்களா ஒன்றும் புரிய மாட்டேன். கேஜிஎஃப் அப்படி தானே இருந்துச்சு. அந்த கேஜிஎஃப் வந்து அது வந்து நம்பும்படியாக இருக்கும் ஒரு காலகட்டம். இந்த டைம் லைனில் நடக்கும், இந்த ஏரியாவில் பர்டிகுலராக நடக்கும் அப்படின்னு கேஜிஎஃப் சொல்லலாம். இது வந்து ஒரு ஒரு என்ன ஒரு இது ஏதோ ஒரு ஊர் வேணாம், அதெல்லாம் வேணாம். அந்த ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போயிருக்கோம். இது இந்த ஊர் என்ன ஒன்றும் புரியல எனக்கு. இது இவன் சொல்கிறதெல்லாம் இந்தியாவில் நடக்கும், ஆனால் அவன் சொல்கிறதெல்லாம் இங்கே நடக்காது. அவங்க எல்லாம் மனுஷங்களா, எந்த ஊர்லேருந்து வாழ்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஓட்டு போடுவாங்களா, அவங்களுக்குலாம் ஜிஎஸ்டி உண்டா, அவங்க ஊரெல்லாம் தியேட்டர் இருக்கா, படம் பார்ப்பாங்களா, ஒன்றும் தெரியல. அவங்க யாருன்னே தெரியல. படம் அது வந்து என்ன சொல்றது, மனுஷங்க மாதிரி இருக்காங்க. அவங்க மனுஷங்க தான், ஆனால் மனுஷங்க மாதிரி இல்லை. அவங்க மனுஷங்க மாதிரி இல்லை. பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. இங்கிலீஷ் பேசுறாங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காங்க, திடீர்னு பார்த்தா மன்னருங்கிறாங்க, துறங்கிறாங்க. ஒரு வெங்காயம் புரிய மாட்டேங்க. படம் நல்லா இல்ல, அதுதான் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கல? இவங்க இப்போ இந்த படத்தோட கருத்து என்ன தெரியுமா? இந்த துப்பாக்கியால சுடுறது, கத்தியால வெட்டுறது, ரத்தம் தெளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த குட்டி எங்கெல்லாம் இருக்காங்களா, படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அவங்கள நம்பி எடுத்திருக்காங்க அந்த படத்தை. ஏ சர்டிபிகேட்ல இந்த படம் என்ன சொல்ற? ஒரு சீன் கூட வரல. ஒரு சீன் கூட வரலையா? ரத்த அந்த ஏ சர்டிபிகேட். ஆனா படம் எப்படி இருக்கு? நிஜமாவே நல்லா இருக்கு. படம் நல்லா இல்லையா? ட்ரெய்லர் மாதிரி ஓடிட்டு இருக்கு. எல்லாமே பில்டப்பா இருக்கு. ஒன்லி பில்டப்பா, சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. அவரோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? நடிப்பு ஒண்ணும் இல்ல. நடிக்க தெரியலையா? இல்ல மத்த படத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஓஹோன்னு பேசிட்டு இருந்தாங்க. இந்த படத்துல நீங்க இப்படி சொல்றீங்க எதுக்கா? எந்த படத்துல ஆஹோன்னு பேசுறாங்க? பாகுபலி. இந்த பாகுபலி வந்து ராஜமௌலி காண்டி ஒண்ணு. அவர் நடிப்பு நல்லா இருந்தாங்க. இல்ல ஒண்ணு அந்த அளவுக்கு நடிப்பு நடிக்க தெரியல அவருக்கு. இல்ல. ஓகே, இங்க வாங்க. என்னண்ணே 2 பேர் பாத்துட்டு இருக்காங்க, அப்புறம் பேசுவோம். இவங்கெல்லாம் கேஜிஎஃபோட வெறித்தனமான பேனா இருப்பாங்க உள்ள இருக்கு, வெளியே வந்து அடிப்பாங்க உள்ள இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எது கூப்பிட்டோன்னு வச்சுக்கேன், இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபும் ஒரு ரத்னகுமார் எடுத்திருப்பாருன்னு லோகேஷ் கனகராஜ் சொல்ல சொல்லுங்க. ஆமா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபும் ஃபேக்கா இருக்கும். அப்படித்தானே உருட்டுவாங்க படம் நல்லா இல்லைன்னா. தற்கொலைன்னு சொன்னா பாய வராங்க முன்னாடி.